செப்டம்பர் 6ஆம் தேதியிலிருந்து புத்தக கண்காட்சி நம்ம மதுரை தமுக்கம் மைதானத்துல தொடங்கி நடந்துட்டு வருது. இத நாங்க சொல்றதுக்கு முன்னாடியே இந்த புக் ஃபேர் பத்தி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா, அங்க பண்ண ட்ரெண்டிங் எப்படி? நம்மளும் இந்த புத்தக கண்காட்சிக்கு தொடக்க நாள் அப்பவே போனோம். அப்ப சில பதிப்பகங்கள் மற்றும் எழுத்தாளர்கள பார்த்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. அந்த அனுபவத்த தான் உங்ககிட்ட இந்த வீடியோல பகிர்ந்துக்க இருக்கிறோம். வணக்கம். மதுரை புத்தக கண்காட்சி இன்றைக்கு தொடங்கி இருக்கிறது. லட்சக்கணக்கான நூல்கள் இங்கே அணிவகுத்து நமக்காக காத்திருக்கின்றன. அவசியமாக நீங்கள் ஒவ்வொருவரும் முதலில் இந்த கண்காட்சிக்கு வர வேண்டும். புத்தகங்களை வாங்குறீங்க வாங்கலைன்றது ரெண்டாவது. முதலில் இந்த புத்தகங்களை வந்து பார்க்க வேண்டும். அத்தனை தலைப்புகளில் உலகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய எழுத்தாளர்கள் எழுதிய நூல்கள் இங்கே குவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழின் மிகச்சிறந்த பதிப்பகங்கள் அனைத்தும் இங்கே புத்தகங்களை போட்டிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் இந்த புத்தக கண்காட்சிக்கென்றே பிரத்யேகமாக நிறைய புதிய நூல்களை கையில் கொண்டு வந்திருக்கிறார்கள். என்னை இன்றைக்கு ஈர்த்த புத்தகம் என்பது தந்தையரும் தனக்கையர்களும் என்கிற இவான் துர்கனேவின் புத்தகம். மிக பிரமாதமான அச்சில் வந்திருக்கிறது. குறிப்பாக நான் ரஷ்ய புத்தகங்களை அவர்கள் பதிப்பித்த அச்சில் பார்த்திருக்கிறேன். நூல்வனம் இந்த புத்தகத்தை மிக பிரமாதமாக கொண்டு வந்திருக்கிறது. ஜமீலாவையும் அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். இப்படி ஒவ்வொரு பதிப்பகமும் சிரத்தை எடுத்து ஏராளமான புதிய நூல்கள், அதான் நான் சொன்னேனே, லட்சக்கணக்கான நூல்கள் இங்கே அணிவகுத்து காத்திருக்கு. நிச்சயம் நீங்கள் வந்து உங்களுடைய டேஸ்ட், உங்களுடைய விருப்பம், உங்களுடைய ஜானர், நீங்கள் வரலாற்றை படிக்கலாம், தொல்லியலை படிக்கலாம், சிறுகதைகளை படிக்கலாம், உலக சிறுகதைகளை படிக்கலாம், இந்திய சிறுகதைகளை படிக்கலாம், தமிழ் நிலத்தின் கதைகளை படிக்கலாம், குறிப்பாக தலித்திய சிறுகதைகளை படிக்கலாம். அப்படி இன்றைக்கி ஒரு பெரிய வெரைட்டியும் ஒரு பெரிய தொகுக்கப்பட்ட பதிப்பகங்களினுடைய அணிவகுப்பு இங்கே இருக்கிறது. அவசியம் நீங்கள் இந்த கண்காட்சிக்கு வர வேண்டும். 2006 மதுரை புத்தக கண்காட்சி நடந்துகிட்டு இருக்குது. உதயச்சந்திரன் கலெக்டராக இருக்கும் பொழுது இங்கே வந்து ஒரு அவர் தான் அந்த கண்காட்சியை வந்து தொடங்கி வச்சார். அவருடைய ஒரு தன் முனைப்பு வந்து இதில் ஒரு முக்கியமான ஒரு பங்கு இங்கே மதுரையில் நடக்கிறதுக்கு. இந்த தமிழ்நாடு அரசு வந்ததுக்கு பிறகு வந்து மாவட்டந்தோறும் புத்தக கண்காட்சியை வந்து நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. மாவட்டந்தோறும் வந்து ஒரு ஃபண்டை வந்து இதுக்குன்னு தனியாக அலாட் பண்ணி ஒதுக்கி நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாமா தமிழ்நாடு முழுக்க நடந்தாலுமே கூட சென்னைக்கு அடுத்து வந்து மதுரை புத்தக கண்காட்சி தான் வந்து வாசகர்களுக்கும் சரி பதிப்பாளர்களுக்கும் சரி ஒரு உத்வேகத்தையும் உற்சாகத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு புத்தக கண்காட்சியாக வந்து மதுரை கண்காட்சி இருக்குது. ஏன்னா மற்ற கண்காட்சி எல்லாமே ஒரு விற்பனை மோட்டிவேஷன் அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்கும். ஆனால் மதுரை என்ன அப்படின்னா சென்னைக்கு அடுத்து ஒரு திருவிழா ஃபீல் இருக்குல்ல, ஃபெஸ்டிவல் மூட் அப்படிங்கிறது வந்து சென்னைக்கு அடுத்து மதுரை கண்காட்சி தான் இருக்கும். எல்லா பதிப்பாளர்களும் விற்பனையை வந்து எதிர்பார்த்து வரக்கூடிய ஒரு புத்தக கண்காட்சி. ஒரு வருஷம் அந்த எதிர்பார்ப்பை வந்து நிறைவேற்றி தான் இருந்திருக்குது. இந்த வருஷம் அப்படி இருக்கணும்னு நாங்கள் நம்புகிறோம். மக்கள் வந்து மதுரை மக்கள் வந்து அந்த எதிர்பார்ப்பை ஒவ்வொரு வருஷம் பூர்த்தி செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. இந்த வருஷம் பூர்த்தி செய்வாங்கன்னு நிச்சயமாக நம்புகிறோம். இப்போ வந்து இங்கே ஸ்டாலை பொறுத்தளவில் நமக்கான கடைகள், இந்த கடைகள் வந்து நம்ம விருப்பப்படிங்கிறத விட ஒரு குழுக்கள் முறை, பொதுவான குழுக்கள் முறைன்னு ஒன்று வச்சுருக்கிறாங்க. குழுக்களில் நமக்கு கிடைக்கக்கூடிய கடைகள் தான். முன்பகுதியில் கிடைக்குதா பின்பகுதி, அது ரெண்டாவது வந்து நம்மளுக்கு அதை பற்றிய பெரிய பிரச்சனைகள் ஒன்றும் கிடையாது. ஏன்னு சொன்னோம்னா ஒரு நாள் இந்த வழியாக அப்படி வரும், அடுத்த நாள் இந்த வழியாக அப்படி போகும். அப்படிங்கிறப்போ ஒவ்வொரு நாளும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. 16 நாள் 8 நாள் இந்த பக்கம் 8 நாள் அந்த பக்கன்றப்ப கடைகள் அப்படிங்கிறது இல்லை. முன்னாடி இருந்துச்சுன்னு சொன்னோம்னாக்கா அந்த தூக்கி சுமக்கிறோம்ல, அந்த விஷயத்துக்கு மட்டும் கொஞ்சம் இதாக இருக்கும். மற்றபடி வந்து எங்கே இருந்தாலும் தேடி வந்து நூல் வாங்குவாங்க. அதனால் வந்து கடைகள் எப்படி வந்து குழுக்கள் முறையில் ஒரு நல்ல முறையில் போயிட்டுருக்கு. இந்த ஆண்டு வந்து இப்போ எங்களை பொறுத்தவரை வந்து தமிழ் தேசிய அப்படின்ற கருத்து நாங்கள் அது சார்பான நூல்கள் தான் அதிகமாக போட்டிருக்கிறோம். தமிழ் தேசிய கருத்துக்களை அதிகமாக இளைஞர்கள் மத்தியில் மற்றவங்க மத்தியில் கொண்டுட்டு போகணுன்றதை ஒரு இலக்காக வச்சுருக்கிறோம். கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு சிறப்பாக கொண்டு போகணுன்னு இலக்காக வச்சுருக்கோம். என்னோடய பேர் தமிழ்தாசன். நான் வெற்றிமொழி வெளியீட்டகம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறோம். வெற்றிமொழியினுடைய இந்த ஆண்டு சிறப்பு நூலாக ஒன்று கொண்டு வரணுன்ட்டு தமிழகத்தில் பட்டாசு தொழில் குறித்து நிறைய கட்டுரைகள், சிறுகதைகள், டாக்குமெண்டரிஸ் நிறையா வந்திருக்குது. ஆனால் நாவல்னு சொல்லிட்டு ஒரு முழு அந்த மக்களுடைய வாழ்வியல் அதை பற்றி ஒரு நாவல் எழுதணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக விருப்பம். ஆனால் அது என்னால் எழுத முடியல, ஏன்னா அந்த வாழ்வியலில் இல்லை. ஆனால் அந்த வாழ்வியல் இருக்கிறவங்க எழுதுனாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு ஏக்கம் இருந்ததப்போ தமிழ்ச்செல்வன் சொல்லிட்டு ஒரு கட்டுரையாளர், அவர் ஒரு டாக்குமெண்ட்ரியாக அவர் பண்ணியிருந்தார். அந்த டாக்குமெண்ட்ரிக்குள்ளே ஒரு வாழ்வு இருந்துச்சு. அந்த வாழ்வில் என்ன இருந்ததுன்னா ஒரு நாவலுக்குரிய வாழ்வு இருந்தது.
அந்த நாவலை அந்த டாக்குமெண்ட்ரியை ஒரு நாவலாக வடிவமைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 6 ஆண்டுகள் எடுத்துக்கிட்டா. அப்படி ஒரு 220 பக்கம் இருந்த ஒரு நாவலை, ஒரு கட்டுரையை அது இன்றைக்கி 800 பக்கமாக இந்த நாவல் வந்திருக்குது. இது அதிகப்படியாக சென்னை புத்தக கண்காட்சியில் பிரதிகள் போட்ட 300 பிரதிகளும் அந்த சென்னை புத்தக கண்காட்சியிலேயே அது விற்பனை ஆகிருக்கு. இது தொடர்ந்து பெரிய எழுத்தாளர்கள் வந்து கேட்டு வாங்கி இதுக்குரிய விமர்சனங்களை பதிவு செய்துக்கிட்டே இருக்காங்க. இந்த நாவலை வந்து வாசிக்கும்போது இப்போ கூட வந்து ஒரு வெடி விபத்து நடந்தது. அந்த வெடி விபத்து நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன செய்தால் சரியாக இருக்குமோ இந்த நாவலுக்குள்ளே அதை வச்சிருக்கிறாரு. அந்த டைமிங் சென்ஸ் தான் இந்த நாவலினுடைய மிக முக்கியமானது. அதனால் இது போய் எல்லா மக்கள்கிட்டையும் போய் சென்றடைஞ்சதுன்னா இந்த நாவலினுடைய அந்த மக்களுடைய வாழ்வியலுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கின்றதுனால இதை நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம். தொடர்ந்து இப்போ அடுத்த தலைமுறைகள்கிட்ட புத்தகத்தை கொண்டு போகிறதுக்கு எங்களுக்கு மிக முக்கியமானது என்னவாக இருக்குன்னா, அவங்க அந்த குழந்தைகளை வாசிப்புக்கு உரிய இந்த பூனை கதை, நாய் கதை, குரங்கு கதை இது மாதிரி சொல்லாமல் அந்த குழந்தைகள் தனக்குள்ளே இருக்கிற ஒரு இமேஜினேஷனை எப்படி உருவாக்குறது, அன்றாட அதுங்க சந்திக்கிற பொருட்கள், பயன்படுத்துகிற பொருட்கள், அதன் மூலம் அதுங்களை எப்படி தன்னை வந்து மீட்டெடுத்துக்கின்ற ஒரு அடிப்படையில் சிறு சிறு குறு வெளியீடுகளாக குழந்தைகளுக்கான கதைகள் வந்து நாங்கள் வெளியிட்டுக்கிட்டே இருக்கோம், தொடர்ந்து வெளியிட்டுக்கிட்டே இருக்கோம். எல்லோரும் ஸ்போர்ட்ஸுக்குன்னு எந்த கட்டுரைகள் எல்லாமே இருக்குது. ஆனால் ஸ்போர்ட்ஸுக்குன்னு சிறுகதைகளோ நாவல்களோ எதுவுமே வந்ததில்லை. ஆனால் எங்கள் பதிப்பகத்தில் விளையாட்டுலன்னு சொல்லிட்டு விளையாட்டுக்குரிய ஒரு நாவல் ஒன்று வெளியிட்டிருக்கோம். இந்த நாவல் வந்து 2022ஆம் ஆண்டுக்கான அளவள்ளியப்பா குழந்தை இலக்கிய விருது SRM யூனிவர்சிட்டி அந்த புதிய தலைமுறையிலேருந்து முதல் பரிசு பெற்றது. இது சிறந்த நாவலுக்கானது. அது இல்லாமல் தாமி விசாக்கா நடத்துகிற அதுலேயும் இந்த நாவல் வந்து சிறப்பு பரிசு பெற்றிருக்கு நாவல்னு சொல்லி. குழந்தைகளுக்கும் இமேஜினேஷன் ஸ்டடி சின்ன சின்ன குறு வெளியீடுகளாக ஏலேனும் பாப்பாவும் இதனுடைய விலை வந்து வெறும் 10 ரூபா தான். இது கிட்டத்தட்ட வந்து 3000 பிரதிகளுக்கு மேலே குழந்தைகளுடைய தொடர்ந்து ஆக்டிவிட்டியில் இருக்க குழந்தைகள்கிட்ட இது போய் சென்றடைஞ்சிருக்குது. அதே மாதிரி லில்லி பாப்பான்னு சொல்லி ஒரு சிறுவர் கதை. இதுவும் தான் ஒன்றும் இல்லை, மாம்பழம் சாப்பிடும்போது அந்த அதில் இருக்கிற வண்டும் அந்த குழந்தையும் வந்து உரையாடிக்குது. அந்த ஒரு உரையாடல் மூலம் அதுங்களுக்கான அந்த உலகத்துக்கு எப்படி இது கூட்டிகிட்டு போகுது, எப்படி இந்த குழந்தையினுடைய உலகத்துக்கு அந்த வண்டு வந்து எப்படி வருதுன்ற ஒரு இமேஜினேஷன் ஸ்டோரியாக இது ஒன்று இருக்குது. நீ படித்து என்னவாக போகிறேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வகுப்பறைக்குள்ளே எவ்வளோ வன்முறைகள் நடந்துக்கிட்டு இருக்குது, குழந்தைகளுக்கு மத்தியில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் அந்த குழந்தைகள் மத்தியில் ஒரு சமத்துவமான ஒரு கூட்டு உணர்வு மனப்பான்மை வரணுன்றதுக்காகவே ஒரு என்ன சொல்கிறது நாடக வடிவில் ஒரு சிறுகதை இது கிட்டத்தட்ட போன ஆண்டு கல்வி ஆண்டில் கிட்டத்தட்ட ஒரு 1000 பள்ளிகளில் மேடை நாடகங்களில் இந்த புத்தகம் வந்து மேடை நாடகமாகவே வாங்கிட்டு போய் பண்ணியிருக்காங்க இது. அதனால் எங்களுடைய பதிப்பகத்தில் அடுத்த தலைமுறைக்கான வாசிப்புக்கான நூல்களை தொடர்ந்து வெளியிட்டுக்கிட்டே இருக்கிறோம். நன்றி. காரா பதிப்பகத்திலிருந்து 3 புத்தகங்கள் வெளிவந்திருக்கின்றன. 2 வந்து நான் எழுதின புத்தகங்கள். 1 வந்து ஒரு மாய யதார்த்தங்கிற ஒரு அடிப்படையில் ஒரு ராஜகுரு கார்பாலன்ட்டு வாங்க மதுரை புத்தக கண்காட்சிக்காக அவர் திலீபன் கனவுங்கிற அரசியல் புனைவு சமகாலத்தில் நடந்த விடயங்களை வந்து புனைவு வடிவில் கொண்டு வந்திருக்காரு. நான் வந்து ஞாயிற்றுக்கிழமை இதை வெளியிடுற மாதிரி திட்டமிட்டிருக்கோம். இதான் அந்த புத்தகம். ஆசிரியர் வந்து ராஜகுரு கார்பாலன். அவர் வெளியிலேருந்து காரா பதிப்பகம் துவங்கி இப்போது 6 மாதம் இன்னும் நிறைவடையலை. அதுக்கிடையில் நாங்கள் 3 புத்தகங்கள் வெளியில் வந்துருச்சு. இன்னும் 2 புத்தகங்கள் பணிகள் நடந்துகிட்ருக்கு. ஒரு புத்தகம் வந்து ராஜீவ்காந்தி கொலையை பற்றின உண்மையான விடயங்கள்னு நாங்கள் நம்புறது ஆதாரபூர்வமாக வெளியில் கொண்டு வந்திருக்கோம். டாப் சீக்ரெட்டுங்கிறது இது 2018 வெளியில் வந்தாலும் காரா பதிப்பகம் வந்து 4வது பதிப்பாக இதை வெளியில் கொண்டு வருது. நான் சிறையில் இருந்த காலத்தில் வேறு ஒரு பதிப்பகம் வெளியிட்டாங்க, யாழ் பதிப்பகம் வெளியிட்டாங்க.
இதை வந்து நாங்கள் காரா பதிப்பகம் இதை புதிய வடிவத்தில் கொண்டு வந்திருக்கு. இந்த புத்தகம் ராஜீவ்காந்தி கொலையை பற்றியும் இதுக்கு பின்னணியில் இருக்கிற அரசியல் மற்றது வல்லரசுகளுடைய அரசியல் சூழ்ச்சிகளை வெளியில் பொதுமக்கள் தெரிஞ்சுக்கிற விதமாக இதை கொண்டு வந்திருக்கோம். இது ஒரு தெளிவை கொடுக்குங்கிறதுல வரவேற்பையும் பெற்ற புத்தகம் இது. அடுத்தது ஒரு கவிதை தொகுப்பு. நான் சிறையில் நான் கண்டதையும் உணர்ந்ததையும் இது சிறையில் இருந்த காலங்களில் நடந்த நிகழ்வுகளின் அடிப்படையில் நான் உணர்ந்த வகையில் கவிதை வடிவில் இதை கொண்டு வந்திருக்கேன். சிறைமொழி. மற்றது நான் எழுதின புத்தகங்கள்னு பார்த்திங்கன்னா இந்த 70 விடுதலையும் இந்திய அரசமைப்புன்னு ஒரு புத்தகம், 70 விடுதலையா ஒரு விடுதலையா, அது ஆங்கிலத்தில் இந்த இன்னொரு 4-5 நாட்களில் அதை வெளியிடுற திட்டம் இருக்குது. அதுவும் வந்துடும். மற்ற சாதாரணமாக வாசிக்கக்கூடிய புத்தகங்கள்லாம் ஒவ்வொரு தளத்துலேயும் இருக்குது. வரலாறுன்னு தெரிஞ்சு பார்த்தோன்னா நம்ம பண்டைய தமிழர் வரலாறு, தென்னிந்திய வரலாறு, சோழர் வரலாறு, அதுக்கான நூல்கள்லாம் இங்கே இருக்குது. அது கண்டிப்பாக எல்லாருமே மாணவர்கள் முதற்கொண்டு எல்லாருமே படிக்க வேண்டிய விஷயம். தேர்வு டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி இந்த மாதிரி தனித்தனியாக தேர்வுகளுக்கு வந்து தனி புத்தகங்கள் படிக்கிறத விட இந்த மாதிரி வரலாற்று புத்தகங்களை படித்தாங்கன்னா இன்னும் அவங்களுக்கு சுலபமாக இருக்கும். அது வந்து மாணவர்கள் புரிஞ்சுக்கிறணும், கல்லூரியில் படிக்கிறவங்களும் அதை புரிஞ்சுக்கிறணும். ஏன்னா தேர்வுக்கு படிக்கிறதுங்கிறது அது ஒரு பளுவாக தெரியும். அதே இது நம்ம வாசிப்புகள் மூலமாக வரலாறுகளையும் சமூக விடயங்களையும் படித்தோம்னா அது காலத்துக்கும் அது மனசில் நிற்கும். அவங்களுக்கு எப்போவுமே தேர்வு மட்டும் கிடையாது, நாளைக்கு இன்டர்வியூ போடுறதுனா கூட, ஒரு நேர்முக தேர்வுக்கு போகிறதுனா கூட அது வந்து அவங்களுக்கு பயனுள்ளதாக அமையும். அப்படியாக தனி தேர்வுக்கு படிக்கிறத காட்டிலும் அது முக்கியம்தான். இந்த மாதிரி வாசிப்பு பழக்கத்தை வந்து அதிகரிக்கணுங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். மாணவர்கள், இளைஞர்கள் எல்லாருமே அதை நான் முன்வைக்கிறேன். அதே மாதிரி வாசிப்பு பழக்கம் வந்து எப்படி வரணும்னா, இப்போ எனக்கு சின்ன வயசுலேயே 14 வயதுலேருந்தே வாசிப்பு பழக்கம். அது எப்படின்னா காமிக்ஸ்லேருந்து வந்தது. சித்திரக்கதைகள், அம்புலி மாமா, ராணி முத்து காமிக்ஸ், இந்த மாதிரி கதைகளில் வந்தது. பின்னாடி அது பெரிய அளவில் வந்தது. அப்போது துவக்கங்கிறது ஒன்று தேவை. ஏதோ ஒரு வகையில் அவங்க துவங்கணும். நல்ல குழந்தைகளுக்கான சின்ன சின்ன கதைகள் இருக்குது, நீதி கதைகள் இருக்குது, சின்ன சின்ன கதைகள் இருக்குது, அதுவும் படிக்கலாம். அதுக்கடுத்து வந்து ரஷ்ய இலக்கியங்கள் வந்து பரவலாக எல்லாருமே படிக்க வேண்டிய புத்தகங்கள். முடிஞ்ச வரைக்கும் அதையும் நான் கொண்டு வந்திருக்கேன். நல்ல புகழ்பெற்ற எழுத்தாளர்கள் இன்றைக்கும் வந்து அது பலரும் திரும்ப திரும்ப வாசிக்கக்கூடிய சூழல் இருக்குது. இளைஞர்கள் வந்து அதை படிக்கணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள். அதே மாதிரி புதிய எழுத்தாளர்கள் வந்து அவங்களுடைய புத்தகங்களை வெளியிடணும்னு சொல்லி அணுகுனா நாங்கள் அதையும் பரிசீலிக்கிறதுக்கு தயாராக இருக்கோம். ஸோ செப்டம்பர் 16ஆம் தேதி வரை இந்த புக் ஃபேர் இருக்கும். மதுரை மக்கள் எல்லாம் மிஸ் பண்ணாமல் போயிடுங்க.